மகாலட்சுமியே போற்றி! இந்த பதிவுல வந்து பிரம்மகால பூஜை பத்தி, மகிமைய பத்தி சொல்லிக்கிறேன். பிரம்மகால பூஜையில வந்து முக்கியமானது வந்து இந்த 5 தீபங்கள். 5 தீபங்கள்ன்றது வந்து பஞ்சபூதங்கள் சக்திக்கானது. அதில பஞ்சபூதங்கள் அடங்கியிருக்கனால வந்து நம்ம 5 தீபங்கள் ஏத்தி வழிபடுறோம். அந்த தீபத்தில வந்து நெய் மட்டுமே ஊத்தி நம்ம வந்து வழிபடுவதனால, இது சுக்கிர பகவானுடைய அனுகிரகமும், மகாலட்சுமி ஏத்தின அம்சமும் கொண்ட நெய் வந்து நம்ம வந்து நம்ம ஏற்றி வழிபடுவதனால வந்து அனைத்து செல்வங்களும் நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க. இப்போ நம்ம வந்து இந்த பிரம்மகால பூஜை வந்து நமக்கு முடிஞ்சவங்க எழுந்து செய்யலாம். யாரையும் நம்ம வந்து தொந்தரப்படுத்த வேண்டியதில்லை. ஈவினிங்லேயே நம்ம வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு காலைல எழுந்து குளிச்சுட்டு பகவானுக்கு வந்து நம்ம வந்து நெய் தீபத்தை வந்து ஏற்றி இப்போ நம்ம வந்து வணங்கினோம்னா நம்ம வீட்டில் நம்ம வந்து என்ன வேண்டுதல் நம்ம வைக்கிறோமோ அது அனைத்தும் வந்து அப்படியே நிறைவேறுங்க. இப்போ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த கால பூஜை செய்றது. அந்த காலத்துலயும் சரி, இப்பவும் சரி நம்ம வீடு கிரகப்பிரவேசம் இல்ல முக்கியமான பணிகள் எல்லாம் வந்து தொடங்குதே வந்து பிரம்ம கால நேரத்துல தாங்க. எதனாலன்னா, அந்த நேரத்துல வந்து தோஷங்கள் எதுவுமே கிடையாது. அது இல்லாம வந்து பகவானுடைய மொத்த பரிபூர்ண இதுவும் வந்து நம்ம வந்து பூலோகத்துக்கு வராங்க. அவங்க வந்து ஆசீர்வதிப்பாங்கன்றதுக்காக தான் வந்து இந்த பிரம்ம கால நேரத்த வந்து இந்த பிரம்ம கால நேரத்த வந்து நமக்கு வந்து குறிச்சு தராங்க. அந்த நேரத்துல வந்து ஒரு ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு வந்து முதல் நாள் துவங்குறதும், வீடு கிரகப்பிரவேசமும், முக்கியமான பணிகளெல்லாம் வந்து கொடுக்கறதே வந்து பிரம்ம கால நேரத்துல தான் குடுப்பாங்க. எதனாலன்னா, அந்த நேரத்துல வந்து தேவர்களோட கோடி 30 தேவர்கள் வந்து நம்மள வந்து உலகத்துக்கு வந்து ஆசீர்வதிக்கிற நேரம், தோஷங்கள் இல்லாத நேரம். அதனால வந்து அந்த நேரத்துல வந்து நம்ம பூஜை புனஸ்காரங்கள் வந்து எல்லாம் செல்வங்களும் நம்மளுக்கு நிறைஞ்சிருக்கட்டும்ன்ட்டு அவங்க ஆசீர்வதிப்பாங்க. அதனால தாங்க நம்ம வந்து இந்த பிரம்மகால பூஜை வந்து நம்ம செய்றோம் நம்ப. அதனுடைய பலன்களும் நம்ம இல்லத்துல வந்து காலையில வந்து விளக்கேத்தி வச்சு பாருங்க. அது பாசிட்டிவ் வைப்ரேஷன் எவ்வளோ நல்லா இருக்குதுன்ட்டு. இப்போ இது மாதிரி வந்து நம்ம இல்லத்துல வந்து நம்ம வந்து விளக்கேத்துனால வந்து நம்மளுக்கு வந்து எல்லா சகல சௌபாகியங்களும் வந்து நிறைஞ்சிருக்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து மனநிறைவோடும் இருக்குது. இப்போ இந்த தீபத்தின் வழிபாடு வந்து முக்கியமானதும் சரி, நான் வந்து இத வந்து 21 நாள் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறேன். 48 நாளும் எடுத்து செய்யலாங்க. காலையில எழுந்து துளசி மரத்துக்கும் தண்ணி ஊத்தி, அவங்களுக்கும் வந்து மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சுட்டு விளக்கேத்தி நம்ம வந்து இந்த நம்ம வந்து அது வந்து துளசி அம்மாவுக்கும் வந்து நம்ம விளக்கேத்துனால காலையிலே வந்து துளசி அம்மாவும் வந்து மகிழ்ச்சியோட இருப்பாங்க. நம்மள ஆசீர்வதிக்கவும் செய்றாங்க. செல்வ செழிப்போட நம்ம வாழ்றதுக்கும் நமக்கு வழிவகை செய்வாங்க. இப்போ நம்ம வந்து உருளி வந்து முக்கியமானது என்னன்னா வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம இல்லத்துல எப்போ நெறஞ்சிருக்கும். வாசக்கால்ல நம்ம விளக்கேத்தி வச்சாக்கா, நம்ம குலதெய்வத்தை வந்து வர வைக்கிற மாதிரிங்க. அதனால வந்து நான் வந்து